வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இன்னுமே பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. நிப்டி 23,000 அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஏறுவதும் ஒரு நாள் இறங்குவதும். ஏன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது திடீர்னு என்ன பண்றாங்க, கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. திடீர்னு ஒருத்தவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. ஸோ ட்ரேடிங்னு வரும்போது இது ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு நாள் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, ஒரு நாள் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ இன்ட்ராடே டெய்லி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான். ஏன்னா இங்க லாங்கும் போகலாம், ஷார்ட்டும் போகலாம். ஸோ தெரிந்தவர்கள் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே பண்ணி ப்ராஃபிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சமாவது இறங்கி இருக்கும். பட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்ல ராலியை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க போர்ட்போலியோல லார்ஜ், மிட், ஸ்மால்னு வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு பெருசா இறக்கம் என்பது இல்லை. லார்ஜ் கேப்னு சொல்லக்கூடிய பிராடர் இண்டெக்ஸ் நிப்டி சென்சஸ் தான் உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்குது, டெய்லி இறங்கிட்டே இருக்குது. மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்லயும். அதனால தான் கம்பெனிஸ் வாங்கும்போது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சேர்ந்து வாங்குங்க. ஸோ அப்படி வாங்கினோம்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பணம் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மளுடைய இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி உருவாக்குவது, எப்படி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பல மடங்கு அதிகரிக்க மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் முதலீடு செய்வது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலீடு என்று வரும்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட், பாண்டு, எஃப்டி, கோல்டு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் கோல்டு, சில்வர் கடந்த ஒரு 2 வாரமாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ரேலியை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டாலருடைய அந்த தன்மை ஸ்திரமா இருக்கிறதுனாலையும் யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் ரேட் ஒருவேளை அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஃபெடரல் ரேட்ல அவங்க அந்த ரேட் கட்டை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் கோல்டு, சில்வர்ல அவங்களுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. ஆனா அது மேல உள்ள மதிப்பு எப்போதுமே குறைய போறது இல்ல. அதனால உங்களுடைய போர்ட்போலியோவை கட்டமைப்பதுல 3 மேஜர் போர்ஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டிஜிட்டல் பினான்ஸ் வரும்போது நார்மலா நீங்க கோல்டு வாங்கி வைக்கலாம், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ட்ரெடிஷனல் மெத்தட். எஃப்டில போட்டு வைக்கலாம், அது தனி, அது ட்ரெடிஷனல் மெத்தட். டிஜிட்டல் பினான்ஸ்ல நீங்க எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரீங்க, எப்படி உங்க போர்ட்போலியோ உருவாக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இந்த டிஜிட்டல் பினான்ஸ்ல போர்ட்போலியோ உருவாக்குவதில் முதல் இடத்துல இருக்கிறது ETF சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அல்லது கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், இந்த மாதிரி பீஸ்ன்னு சொல்லுவோம், நிப்டி பீஸ். ஸோ இந்த மாதிரி ETF அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதுலேயும் எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வர் நம்ம போய் நாணயமாகவோ இல்ல ஆபரணமாகவோ வாங்குவதை தவிர்த்து இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். கோல்டு ரேட் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா இதான ரைட் டைம். ஸோ ஏறிட்டு இருக்கும்போது என்ன பண்ணீங்க, எப்போ இறங்கும்னு எதிர்பார்த்தோம், இப்போ இறங்கிட்டு இருக்கும்போது வாங்குவதற்கு யோசிச்சா எப்படி? அதனால உங்களுடைய போர்ட்போலியோல எடுத்தோடனே ஒரு 10% எவ்வளவு பணம் போட போறீங்களோ அதை ஒரு 10% நீங்க தாராளமாக கோல்டு பீஸுக்கும் சில்வர் பீஸுக்கும் ஒதுக்கீடு செய்யலாம். கோல்டு பீஸ் தற்போது 125 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 55,540 கோடி. நிப்பான் இந்தியாவுடைய கோல்டு ETF தாராளமாக போகலாம். அதே மாதிரி நிப்பான் இந்தியாவுடைய சில்வர் பீஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 232 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 31,125 கோடி. அதனால முதல் ஒதுக்கீடாக கோல்டு அண்ட் சில்வர்ல ஓரளவு கொஞ்சம் ஒதுக்கீடு பண்ணுங்க. அடுத்ததாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி இடம் உண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு செலக்ஷன் பண்ணும் போதும் ஒரே AMC கம்பெனியாக எல்லா ஃபண்டும் போடக்கூடாது, அல்லது ஒரே ஃபண்ட்ல எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சிப் முறையிலையும் பண்ணலாம், லம்சம் முறையிலையும் பண்ணலாம். 2-3 ஃபண்டாவது இருக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ அப்படி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் பண்ணும்போது பிளெக்சி கேப் ஃபண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ICICI Prudential மல்டி அசெட் ஃபண்டு. டெட் மார்க்கெட் நமக்கு வேணும், ஹைபிரிடா இருக்கக்கூடிய HDFC பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ராலி கொடுக்கக்கூடிய நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு, மோத்திலால் ஒஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு AMCலையும் ஒவ்வொருத்தங்க ஸ்பெஷலா இருக்காங்க. நான் போன பதிவிலே கொடுத்த மாதிரி எப்படி ஒரு நல்ல ஃபண்டை செலக்ஷன் பண்றது அப்படிங்கறத பார்த்து கண்டிப்பாக உங்க போர்ட்போலியோவை நீங்க கட்டமைக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இட ஒதுக்கீடு கொடுங்க. ஒரே ஃபண்டா இல்லாம அங்கேயும் 2-3 ஃபண்டு வேற வேற டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ETF கொஞ்சம் பணம்
பண்ணிட்டோம். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிட்டோம். இனி அடுத்து என்ன பண்ண போறோம்? டைரக்டான ஸ்டாக்ஸ். டைரக்டா ஸ்டாக்ஸ்ல வாங்குறதுங்கிறது ஒரு வகை. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு லாங் டேர்ம் கோல்டு சில்வர் ஆபரணமா வாங்குறதுக்கு பதிலாக இடிஎஃப்ல போறோம். பட் டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எதற்காக? ஒரு ஷார்ட் டேர்ம்ல பணம் வேணும், ஒரு ஷார்ட் டேர்ம்ல ரிட்டர்ன் பண்ணணும், இன்ஸ்டன்டாக எனக்கு பணம் வேணும், ஒரு திடீர்னு ஒரு தேவைக்கு வேணும், அதே சமயம் போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், டிவிடெண்ட் இந்த மாதிரி வசதிகளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டைரக்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி நீங்க டைரக்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ஒரே கம்பெனிகள்லயோ இல்ல ஒரே செக்டர்களையோ பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ நீங்க எவ்வளவு பணம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, இந்த பணம் உங்களை பாதிக்க கூடாது, அந்த அளவு பணத்தை தான் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 50,000 ரூபாய் என்னை பாதிக்காது, இல்ல எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பாதிக்காது. ஸோ உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் தகுந்த மாதிரி மொத்த பணத்தையும் ஒரே கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே செக்டர்ல பண்றதும் நல்லதுக்கு அல்ல. ஸோ நீங்க டைரக்டா ஸ்டாக் வாங்கும்போது அதுலயும் ஒரு 4-5 கேட்டகரி வைத்து வாங்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ளூ சிப் ஃபண்ட். ப்ளூ சிப் ஃபண்ட் வரும்போது அதுல முதல்ல வருது ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1263 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,09,439 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 95,610 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.9 ஆகவும், டெட் 0.41 ஆக இருக்காங்க. அடுத்ததாக பாரதி ஏர்டெல் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1800 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 10,44,495 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 33,458 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17 என்ற இடத்திலும், டெட் 0.82 ஆகவும் இருக்காங்க. மூன்றாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1000 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,23,523 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 85,203 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்துல, இவங்களுக்குலாம் டெட் எல்லாம் கிடையாது, பேங்கிங் செக்டருக்கு டெட் வராது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ப்ளூ சிப் கம்பெனி அப்படிங்கிறது நாட் ஓன்லி இந்த ரிலையன்ஸ் ஏர்டெல் கிடையாது, நீங்க டிசிஎஸ், எல்என்டி, ஐசிஐசிஐ பேங்க் 1,00,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கவங்க எல்லாருமே ப்ளூ சிப் கம்பெனி தான். இந்த சென்சஸ்ல இருக்கக்கூடிய 30 கம்பெனிகளை நம்ம வந்து ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனிகளாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ முதல்ல இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை முதக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது டிவிடெண்ட். நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய சில கம்பெனிகள். அதுல பார்க்கும்போது வேதாந்தா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 306 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,19,892 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 25,000 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35 என்ற இடத்திலும், டெட் 0.54 ஆகவும் இருக்காங்க. கோல் இந்தியா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 464 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,86,677 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 30,312 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 என்ற இடத்துல, டெட் 0.12 ஆகவும் இருக்காங்க. மூன்றாவது ஐஓசி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 136 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,93,432 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 40,701 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19 என்ற இடத்துல, டெட் 0.6 ஆகவும் இருக்காங்க. ஸோ நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளாக வாங்கி வைப்பது நல்லது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இல்லாட்டி அதை பற்றி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்க நன்கு திறனாய்வு செய்து எப்போதுமே வாங்குங்க, அதுதான் எப்போதுமே உங்களுக்கு நல்லது. அடுத்ததான் நான் பார்க்க போற போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கும் போது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஏறிச்சுன்னா அவங்க இறங்குவாங்க, பெரும்பாலும் மார்க்கெட் இறங்குனா அவங்க ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது மட்டும் கிடையாது, எப்போதுமே நீட்ஸ் இருக்கக்கூடிய சில செக்டர். அதுல முக்கியமானது எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய செக்டர் இஸ் கால்ட் டிஃபென்சிவ் செக்டர். டிஃபென்ஸ் வேற, இது டிஃபென்சிவ் செக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி என்னங்க இறங்கிட்டே தானே போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஐடிசி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டிவிடெண்டுக்காக பெரும்பாலும் வாங்குறது தான். அவங்க வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோவா தான் ஏறுவாங்க. ஆனா இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து அதான் சொல்றேன், ஒரே கம்பெனிகளை டம்ப் பண்ணிடாதீங்க, ஒரு சில கம்பெனிகள் வாங்கி வைக்கலாம், அவ்வளவுதான். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 278 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,49,996 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 20,641, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28 என்ற இடத்துல, டெட் 0.03 ஆகவும் இருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,123 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,98,794 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 10,667 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. அடுத்து நம்ம டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்கும்போது growth ஸ்டாக்ஸ் இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். டிஃபென்சிவ், டிஃபென்ஸ் மற்றும் டிவிடெண்ட் மட்டும் பத்தாது, growth இருக்கக்கூடிய
சில கம்பெனிகளும் வாங்கினாதான் ஒரு ஷார்ட் டேர்ம்ல நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த மாதிரி வரிசையில் நம்ம பார்க்க போற கம்பெனி ட்ரெண்ட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2769 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,47,652 கோடி. சமீபத்தில் தான் அவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1717 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 என்ற இடத்துல, டெட் 0.07 ஆகவும் இருக்காங்க. ஜொமேட்டோ எட்டர்னல் அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 245 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,36,095 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 366 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ growth ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மட்டும் தான் இல்ல, நிறைய நல்ல கம்பெனிகள் இருக்காங்க. ஸோ நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய, ஃபியூச்சர்ல growth ஆகக்கூடிய சில கம்பெனிகளும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிறது நல்லது. ரயில்வே ஸ்டாக்ஸாக இருக்கலாம், கேபிட்டல் குட்ஸாக இருக்கலாம், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸாக கூட இருக்கலாம். இந்த growth ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2-3 கம்பெனி இருப்பது நல்லது. அடுத்தது சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லும். ஒரு சில நியூஸ் வரும்போது ஒரு சில பேர் நம்பி மட்டும் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள். ஸோ அதுல நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 388 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,42,731 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 82,199 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 73 என்ற இடத்துல, டெட் 0.62 ஆகவும் இருக்காங்க. அதானி பவர். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 225 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 436. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 12,971 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19 என்ற இடத்துல, டெட் 0.82 ஆகவும் இருக்காங்க. ஸோ ஒரு டைரக்டா நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கும் போதும் ஒரே கம்பெனிகளை டம்ப் பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸ் இருக்கணும். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், growth ஸ்டாக்ஸ் அண்ட் சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 5 வரிசைகள்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில கம்பெனிகளை டைரக்டா வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய அந்த லாஸ் ஆகக்கூடிய அந்த தன்மை குறையும். ஓவர் டைவர்சிபிகேஷன் நல்லதுக்கு அல்ல. அதுக்காக ஒரே கம்பெனிகள்லயோ இல்ல ஒரு சில செக்டர்களை மட்டுமே நம்பி இருப்பது என்பது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அடுத்த 5 வருடங்களை நான் பிளான் பண்றேன் அப்படின்னா, ஒன்னு ஒரு ஸ்டாக்ஸ்ல மட்டும் ஒரே ஸ்டாக்ஸ்ல பண்றது, இல்லைன்னா ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது, இந்த மாதிரிலாம் இல்லாம முதல் டைவர்சிபிகேஷன் ETF, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், இதை முதல்ல பிரிச்சுக்கணும். அடுத்து இதுக்குள்ளேயே நீங்க டைவர்சிபிகேஷன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணினா மட்டும்தான் அடுத்த 5 வருடங்கள்ல இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் போகுது. இது எல்லாவற்றையும் மீறி நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் குறையாம நல்லதொரு லாபத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம சொன்ன மாதிரி நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்ல முடியாட்டியும் கூட ஓரளவு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து வரக்கூடிய 5 வருடங்களை நீங்க பெறலாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.